ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் விருந்து. இன்றைக்கி நம்ம பஞ்சு மாதிரி மெத்துன்னு சாஃப்டான இனிப்பு பிடி கொழுக்கட்டை 10லேருந்து 15 நிமிஷத்தில் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த அவல் கொழுக்கட்டை பூ மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கனால பெரியவங்கலேருந்து சின்ன வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். அவல் கொழுக்கட்டை 2 விதமாக செய்யலாம். ஆனால் இந்த முறைப்படி செய்யும்போது மட்டும்தான் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் 2 கப் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். நான் சேர்க்குற அவல் பார்த்திங்கன்னா மீடியம் திக்னஸ் அவல். இது திக்கான அவலில் செய்யும்போது பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை வந்து கொஞ்சம் ஹார்டாக சிவ்வியாக இருக்கும். இதே வந்து தக்கையான அவலில் செய்யும்போது தண்ணி பட்டதுமே ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ கொழுக்கட்டை வந்து ரொம்ப சாஃப்டாக வேணும்னா மீடியம் திக்னஸ் அவல் வந்து பயன்படுத்துங்க. இப்போ இந்த அவல் வந்து கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அதாவது ரவை மாதிரி கொஞ்சம் கொரப்பாக இருக்கணும். கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு கொரப்பாக இருந்தால் போதும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அவல் எடுத்து அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. நீங்கள் சேர்க்குற வெள்ளத்தில் வந்து தூசி மண் எதுவும் இல்லைன்னா டைரெக்டாக சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. பாகுபதம்னு எதுவும் வர வேண்டாம். ஜஸ்ட் இந்த வெல்லம் எல்லாமே கரைஞ்சா போதும். இப்போ பாருங்கள், வெல்லம் வந்து முழுவதும் கரைஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுடுங்க. பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை நல்ல நெய் வாசத்தோட கமகமன்னு இருக்கும். இது கூட 8லேருந்து ஒரு 10 அளவுக்கு முந்திரி எடுத்து சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்தது 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் நெய்யில் லைட்டாக வறுபடும் போது கொழுக்கட்டை இன்னும் நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. அடுத்தது ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வெல்லம் தண்ணி வந்து வடிகட்டிக்கோங்க. பாருங்கள், தூசி மண்ணுனா இருக்குது. ஒரு கொதி வந்ததும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இனிப்பு சுவை நல்லா மேம்படுத்தி காட்டும். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்க வெள்ளை அவல் சேர்த்துக்கோங்க. வெள்ளை அவலுக்கு பதில் சிவப்பு அவல் கூட சேர்த்துக்கலாம், உங்களுடைய விருப்பம்தான். ஸ்டவ் வந்து இன்னும் லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. அவல் வந்து ஈரப்பதத்தை உறிஞ்சி சீக்கிரமாக ட்ரை ஆக்கிடும். ஸோ 1 நிமிஷத்துலேயும் இது நல்ல ஒரு கெட்டியான பதம் வந்துடும். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு இதை போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், 1 நிமிஷத்துலேயே நல்லா கெட்டியான பதம் வந்துடுச்சு. இந்த அவல் கொழுக்கட்டை 2 விதமாக செய்யலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இன்னொரு விதம் பார்த்திங்கன்னா அவல் 10லேருந்து 15 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சுட்டு கையிலே நல்லா உதிர்த்து விட்டுட்டு சேம் இதே ப்ராசஸில் செய்வாங்க. இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, அந்த மெத்தடில் செய்யும்போது பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் சேர்த்துருக்க அவல் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் தெரியும். இந்த மெத்தடில் செய்யும்போது சின்ன பசங்க வயசானவங்க கூட சாப்பிட்லாம். ரொம்ப சாஃப்ட்னஸாக இருக்கும். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக ஈரப்பதம் இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடும். இப்போ பாருங்கள், கை பொறுக்கிற சூடு வந்துடுச்சு. கையில் கொஞ்சமாக நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மாவு ஒருமை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பிடி கொழுக்கட்டை செஞ்சுக்கோங்க. கொழுக்கட்டை சைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு மாவு எடுத்து இதை போல் பிடி கொழுக்கட்டை செஞ்சுக்கோங்க. ஷேப் வந்து நீங்கள் எந்த ஷேப் என்ன பண்ணலாம். இதே மாதிரி தான் எல்லா மாவுலையும் கொழுக்கட்டை செஞ்சுக்கணும். அவ்வளோதான், எல்லா மாவுலையும் கொழுக்கட்டை செஞ்சாச்சு. எனக்கு எத்தனை கொழுக்கட்டை வந்திருக்குன்னா 18 வந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ எல்லா கொழுக்கட்டையும் ஆவியில் வேக வச்சுக்கலாம். நான் வந்து கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன். இப்போது ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 8லேருந்து 10 நிமிஷம் அளவுக்கு வெந்தால் போதும். கொழுக்கட்டை நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக மெத்துன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், நல்லா கமன்னு வாசத்தோட நல்லா மெத்துன்னு பஞ்சு மாதிரி சாஃப்டான கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. பார்த்தீங்களா, பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். நல்லா மெத்துன்னு பஞ்சு மாதிரி இருக்குது. ரவுண்ட் ஷேப்லேயும் கொழுக்கட்டை செஞ்சுருந்தேன். அது கூட பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டு பெரியவங்கலேருந்து குட்டீஸ் வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.